ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலகௌரி கிச்சன். இன்றைக்கி நான் லஞ்ச் என்ன பண்ண போகிறதுங்க தான் பார்க்க போகிறோம். லஞ்சு மாங்காய் சாதமும் சேனக்கிழங்கு வறுவலும் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கை துண்டு துண்டாக கட் பண்ணி புளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்ட தண்ணியில் ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே போல் மாங்காய் சாதத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா தாளிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். மாங்காய் சாதத்துக்கு வானலில் ஒரு 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், 5-6 பெருங்காயம் அதையும் இதில் போட்டுடணும். நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதையும் போட்டுருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிறதுக்குள்ளே பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 6-7 வரமிளகாய், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதை அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வரமிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு ஒரு வதக்கி விடுங்க. வரமிளகாய் நல்லா கலர் மாறணும். அப்போ தான் காரம் இறங்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு அரிஞ்சு வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் இதையும் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசம் போன உடனே நம்ம மாங்காயை போட்டுடலாம். ஒரு மாங்காயை கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி தோல் சீவிட்டு திருவலாம், இல்லை அரிஞ்சிட்டும் உள்ளே இருக்கிற அந்த எல்லோ கலர் ஒயிட் கலரில் இருக்கிறது இந்த மாதிரி திருவியும் வச்சுக்கலாம். கேரட் துருவுறதுல துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ராஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்கிற மாங்காயை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெயிலேயே இப்படி வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக வர மாதிரி வதக்கி விடுங்க. வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலலாம் வெந்துடும் மாங்காய். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. ஆல்ரெடி ரைஸ் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கிளறி இது ரெடி பண்ணி வச்சுட்டா தொக்கு ரெடி பண்ணிவிட்டா இதில் போட்டு கிளறிடலாம். இப்போ இந்த மாங்காவில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. எதனாலன்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கும். அதனால 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப பல்லு பூசிட்டு ரொம்ப புளிப்பாக இருக்கும். இல்லை சர்க்கரை வேணாம், எனக்கு புளிப்பாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் கொஞ்சம் பச்சை எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். பச்சை எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா அப்படி வதக்கி விடுங்க. மாங்காய் எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுனா இப்படி வணக்க அந்த மாங்காவோட ஸ்மெல் வரும். இந்த பாருங்கள், அப்படி பேஸ்ட்டு மாதிரி வரும். இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வந்துச்சுனாவே மாங்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், மாங்காய் இது ரெடி ஆகிடுச்சு, வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாத்திரத்தில் இப்படி ஒட்டாமல் இப்படி பிரண்டு வரணும். மாங்காய் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ சாப்பாடு போட்டு கிளறலாம். நான் எப்படி கிளறதுன்னு காட்டுறேன். சாப்பாடு குட்டியாச்சு. இப்போ சாப்பாட்டில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் சாப்பாடு உதிரி உதிரியாக வரும். 2 ஸ்பூன் சுற்றியும் ஊற்றி விட்டுட்டு கிளறி விடுங்க. இந்த மாதிரி சுற்றியும் எடுத்து விட்டு நடுவில் விடாமல் இப்படி ஓரத்துலேருந்து இப்படி எடுத்து இப்படி விட்டு இப்படி கிளறி விடுங்க. அப்போ தான் சாப்பாடு உடையாமல் உதிரி உதிரியாக வரும். உப்பு கண்டிப்பாக உப்பு போட்டு கிளறி தான் ஆகணும். ஏன்னா பத்தாது, சாப்பாட்டுக்கு உப்பு தேவை. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிக்கிங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வேணும்னா உப்பு போட்டுக்குங்க. இல்லை போதும் அப்படின்னா இதோடு விட்டுருங்க. அதேமாரி புளிப்பும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கிளறிக்கிங்க. நான் 2 கப்பு ரைஸ் போட்டு வடித்து வச்சுருக்கேன் ஒரு மாங்காவுக்கு. அதுலேயும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கிளறிக்கிங்க. அடுத்தது நம்ம சேனக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், சேனக்கிழங்கு ஆஃப் பாயில் வேக வச்சு நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வானலில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருக்கு. இப்போ சேனக்கிழங்கு அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிடணும். தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் சுற்றியும் தெறிக்கும். நல்லா கிறிஸ்பியாக பாயில் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், போடும்போது சலசலன்னு சத்தம் கேட்குது. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா கிழங்கும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். நம்ம வேக வச்சது எல்லாத்தையுமே. இந்த கல்யாண வீட்லையெல்லாம் இப்படி தான் பொரித்து வறுத்து எடுத்து வைப்பாங்க. அடுத்த பேட்ச் இதேமாரி போட்டு எடுத்துடலாம். இந்த நுரை இப்படி வருது இல்லையா, அந்த நுரை அடங்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதேமாரி வேக வச்சுட்டு பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், தவாவில் நான் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரைச்சி வச்சுக்க 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி போட்டுக்குங்க. ஒரு 3 வரமிளகாய், சின்ன சின்ன வரமிளகாய், ஒரு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதையும் கொஞ்சம் அப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு எதுக்கு போடுறோன்னா வாயு இழுத்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் பூண்டு போடுறோம். நான் தோலோடையே நல்லா தட்டி போட்டிருக்கேன், அதே மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஒவ்வொருத்தரும் சோம்பு முழுசாக போட்டுருவாங்க. இந்த மாதிரி பொடியாக போட்டிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், கிழங்கோட நல்லா மிங்கிளாகி வரும்.
வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கிற சேனக்கிழங்கு போட்டுக்கலாம். சேனக்கிழங்கையும் போட்டுட்டு சிம்மிலையே செய்யுங்க, ஹையில் வச்சிடாதீங்க. சேனக்கிழங்கை போட்டு இப்படி நல்லா பரட்டி விடுங்க. சேனக்கிழங்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். சிம்மில் வச்சுக்கிங்க. சேனக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனக்கிழங்குல நீங்கள் வேறு என்னென்ன டிஷ்ஷு செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னென்ன உங்களுக்கு டிப்ஸு வேணும், வேறு என்னென்ன சமையல் குறிப்பு வேணும், வேறு என்னென்ன டைப்பில் உங்களுக்கு சமையல் வேணும்னு கேளுங்க. நான் உங்களுக்கு வீடியோ செஞ்சு போடுறேன். ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு காட்டுறேன். இன்றைக்கி எங்கள் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் சாதம், சேனக்கிழங்கு வறுவல், வாழைப்பழம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.